எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ விடிகாலில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எழுந்து ரெடியாகி அப்புறம் பால் பாக்கெட் வாங்கணும், தயிர் பாக்கெட் வாங்கணும், கடைக்கு போகணும், மல்லிகை சாமான் வாங்கணும், குளிச்சு முடிச்சு ரெடியாகி கரெக்டாக ஒரு 8:30 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பணும். பசங்களாம் 8 மணிக்கு 8:30க்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும், பள்ளி கல்லூரிக்கு கிளம்பணும். ஆட்டோ டிரைவர் ஒரு 6 மணிக்கு எழுந்துருவாங்க. எல்லோரும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. டக்குன்னு பஸ் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும். சில பேர் வந்து சைக்கிள்லேயே வேலைக்கு போவாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருப்பாங்க. அவங்களாம் எப்போ லீவ் வரும்னா சனி ஞாயிறு வரும். சனிக்கிழமை கூட எப்போ தான் லீவ் வரும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும். அதனால் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. எதுக்கு? எல்லாம் சாப்பாட்டுக்கு, சாப்பிட்றதுக்கு தான். உணவு தான். அந்த உணவு உற்பத்தி பண்ணுற விவசாயம் யாரும் மறந்துடுறாங்க. விவசாயிலாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இப்போ வந்து காலை பறக்க போயிட்டு ஒரு பால் டீ குடிக்கிறாங்க, காஃபி குடிக்கிறாங்கன்னா, ஒரு மாடு வளர்த்து அந்த மாடு பால் கறந்து எக்ஸ்போர்ட் ஆகி ஆவின் பால் பாக்கெட்டு, ஆரோக்கிய பால் பாக்கெட்டு, அப்புறம் கவின் பால் பாக்கெட்டு அதை உற்பத்தி பண்ணுறாங்க. இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உழைக்க வர்க்கம் தாங்க எல்லாருமே. காலங்காலத்தில் எது நியூஸ் பேப்பர் போகிறது இல்லை, உழைக்க வர்க்கம் தான். விவசாயிங்களாம் நிறைய விவசாயத்தை விட்டு வந்துட்டாங்க. வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் நிலத்தை விற்று எல்லாம் சிட்டி பக்கம் வந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க பாருங்கள். டக்குன்னு காலங்காலத்தில் அவ்வளோ வெலாசிட்டியாக ஸ்பீடாக போகிறோம். சென்னையில் சாதாரண விஷயம். சென்னை ஒரு 5 மணி 6 மணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போவாங்க. அவ்வளோ ப்ரெஷர் அதிகங்க சென்னையில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உழைக்க வரும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பாங்க. இல்லை காலை நேரம் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. காலை நேரம் தான் படிக்க முடியும், காலை நேரத்தில் தான் பேச முடியும், காலை நேரத்தில் எழுத முடியும், காலை நேரத்தில் தான் அவங்கள காலை பொழுதில் தான் வந்து பாட்டு பாட முடியும். ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயி கூட காலங்காலத்தில் போனால் தான் பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்டிவாக இருப்போம். காலை பொழுது பொன்னானது. காலை பொழுதில் தான் பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக இருப்பாங்க. மதிய நேரத்தில் சோர்ந்துருவாங்க. இப்போ காலையில் டைம் தான் வந்து எல்லோரும் டிரைவர்லாம் கண்டக்டர்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும். மதிய நேரத்தில் ஈவினிங் நேரத்தில் சோர்ந்துடும், டயர்ட் ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலை பொழுது பொன்னானது. எப்பவுமே குட் மார்னிங் சொல்கிறாங்களே, நல்ல காலை வணக்கன்றாங்க, இனிய காலை வணக்கன்றாங்களே, அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சில பேர் நிலம் கூட வாங்க முடியாமல் சூழலில் இருக்கிறாங்க. சில பேர் 30-35 வயசுல சைக்கிளில் போகிறாங்க. வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுது. நிறைய தற்கொலைகள். விவசாயத்தில் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துடுறாங்க. நிறைய பிரச்சனை வருதுங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பொருளாதார பிரச்சனை தான் நாடும் தவிக்குது. இப்போ ஈரான் இஸ்ரேல் போரில் வந்து முட்டை உற்பத்தி, நிறைய பொருளாதார பிளாஸ்டிக் தட்டுப்பாடு, நிறைய பொருளாதார பிரச்சனை வந்துச்சு. இப்போது எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருங்க. ஜாதி, மதம், இனம், மொழி தூக்கி போட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக இருங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,